செம்ம ஜாலியாக இருக்குது ரைடு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல். இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் ரேசிங் கார் வந்து தான் ஓட்ட போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ட்ரெயின் கேம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ட்ரெயின் கேமு செம்மையாக இருக்கு இல்லையா. ஸோ அங்கே பாருங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சைக்கிள் கேமுங்க. ஸோ இந்த ட்ராக்லேருந்து அந்த ட்ராக் போகிற மாதிரி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் கேமு, சைக்கிள் ரைடு. ஸோ வந்துட்டு இருக்காங்க நம்மளுக்காக, வேறு லெவலில் இருக்கும். வாங்க பார்க்கலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்விமிங் ஃபுல்லு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க சில்ட்ரன் பர்சனுக்கு மியூசிக் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க, செம்ம பங்கமாக இருக்குது மியூசிக் டான்ஸ் வந்து. இங்கே பாருங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். சாமி தீம் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருக்குது இவரோட என்ஜாய்மெண்ட்னு கேட்கலாம். ஜி சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு நீங்கள் என்ஜாய்? ஜாலியாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சுங்களா? வேறு என்ன என்ஜாய் பண்ணீங்க ஜி? போட் ஹவுஸ் போனீங்களா? போட் ஹவுஸ் போனாங்க, ஸ்விமிங் பூல், அப்புறம் அந்த மியூசிக் டான்ஸ் ஆடினாங்க. ஸோ எல்லாமே என்ஜாய் பண்ணோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு செம்மையான ஒரு பிளேஸ்னே சொல்லலாங்க. பாருங்கள் வேறு லெவல் பங்கம். ஹாய், அங்கே பாருங்கள் சேஃப்டிக்கு ஜாக்கெட்டோடு வந்திருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க வந்திருக்கோம். சாமி அட்வென்ச்சர் தீம் பார்க் தான் வந்திருக்கும். இந்த இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஒடுகத்தூர் டு ஆலங்காயம் போகிற ரூட்டில் தாங்க இருக்குது. அதாவது ஆலங்காயத்துக்கு 3 கிலோமீட்டருக்கு உள்ளே தாங்க இருக்குது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30+ கேம்ஸ் இருக்காங்க, வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் என்ன எல்லாமே ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க போது. சரி வாங்க வீடியோக்குள்ள போகல, ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இங்கே சாமி தீம் பார்க்கு போகிறதுக்கு வழி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒடுகத்தூருக்கு ரோடுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆலங்காயம் போகிற ரோடு. ஆலங்காயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி தாங்க இருக்குது இந்த சாமி தீம் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா சாமி அட்வென்ச்சர் தீம் பார்க்கு. ஸோ இதுதான் அந்த ரோட் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா. இங்கே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது, பங்க் கடை பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இந்த ரூட்டில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி தீம் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம அக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா சொல்லுங்க, எவ்வளோ தூரம் இருக்குது? ஆலங்காயத்துலேருந்து 3 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்க, இந்த இடம். ஓகேங்க அக்கா. உள்ள என்னென்ன மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குது? நிறைய இருக்குது. ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ராட்னகர் இருக்குது, சைக்கிள் கேமு, கார் கேமு எல்லாமே இருக்குது. நீங்களா போய் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? நிறைய என்ஜாய் பண்ணிருக்கேன். நீடா தம்பி, நீ எப்படி என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? நிறைய டைம் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கீங்களா? எல்லாம் நல்ல பேர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட எல்லாமே நாங்கள் அடிக்கடி போயிட்டு தான் இருக்கீங்க. ஓகே. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம போய் என்ஜாய் பண்ணலாங்க சாமி தீம் பார்க்கில் வந்து. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. சரி வாங்க நம்ம போய் போகலாம். இங்கே பாருங்கள், ஸோ பேனரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, மொத்தம் 30 கேம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேம்ஸ், ஏவிடி பைக் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜாய் பண்ணோம். ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு, அதனால் என்ஜாய் பண்ண முடியல. ஸோ இந்த அட்வென்ச்சர் தீம் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரூம்ஸ்லாம் இருக்குங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரூம் இருக்குது, நான் ஏசி ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே கப்புள்ஸ்க்குன்னு தனியாக ரூம் இருக்குது, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஸோ என்ன ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், இன்டீரியர்லாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் ரூமுங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது. நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் வச்சுருக்காங்க. ஸோ நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணலாம் இங்கே வந்து. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. ஸோ உள்ளே பாருங்கள், ஓ செம்மையாக இருக்குது. இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சோபா இருக்குது, டிவி இன்க்ளூடிங். ஓ செம்மையாக இருக்குங்க. ஸோ கட்டிலேருந்து எல்லாமே ஃபெசிலிட்டிஸில் நல்லா இருக்குது ஃபெசிலிட்டிஸ்லாம். ஸோ ஏசி, ஓ ஃபேன் பாருங்களேன், எல்லா ஃபெசிலிட்டிஸும் வேறு லெவலில் இருக்குங்க பாருங்களேன். ஸோ வாஷ்ரூம்லாம் பார்க்கலாம். ஓ இங்கே பாருங்கள், வாஷ்ரூம்லேருந்து எல்லாமே இருக்குங்க இந்த இடத்துல பாருங்கள், வெஸ்டர்ன் தான். ஸோ எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. இங்கே ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, கப்புள்ஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ். இந்த இயற்கை சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஸோ ஃபேமிலிக்குன்ற வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரூம், கப்புள்ஸுக்குன்னு தனியாக ரூம் இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களை காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இயற்கை சூழலில் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட வந்தோம்னா என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்கள் அட்வென்ச்சருக்காக ஸோ பைக் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, செம்மையாக என்ஜாய் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி ரூம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்பேஸே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ கட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டு, ஏசி இன்க்ளூடிங் இங்கே பாருங்கள் சோபா செட்டு, டிவி சேம். நம்ம கப்புள்ஸ் ரூம் என்ன பார்த்தோமோ அதே தான். என்னென்னா ஸ்பேஸ் மட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். இங்கே வந்து ஸ்பேஸ் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தோன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அதாவது இந்த இயற்கை சூழலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெட்ரூம்ஸ்லாம் இருக்குது, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். வேறு லெவலில் இருக்குது இந்த ரூம்ஸில், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் வந்து ஜாலியாக. ரூம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கேம்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை ஓடிட்டு இருக்குது பார்த்தீங்களா, கார் கேமு. அங்கே பாருங்கள் அருமையாக இருக்குது கார் கேமு. ஸோ இந்த இடத்துல மொத்தமே ஸோ அங்கே பாருங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா அதாவது சைக்கிள் கேமுங்க. ஸோ இந்த ட்ராக்லேருந்து அந்த ட்ராக் போகிற மாதிரி இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் கேமு, செம்மையாக இருக்குது சைக்கிள் கேமு. ஸோ அங்கே பாருங்கள், அதாவது சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்காக அந்த இது வாட்டர் கேம், அது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேமு. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா சில்ட்ரன்ஸு. வாவ்
செம்மையாக இருக்கு இல்லையா? ட்ரெயின் கேம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ட்ரெயின் கேமு செம்மையாக இருக்கு இல்லையா? வேறு லெவலில் ட்ரெயின் கேம். நம்ம இப்போ ட்ரெயின் கேம்லாம் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் ரைடிங் பார்க்கலாம் வாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பைக் ரைடிங் இருக்குது. ஸோ அங்கே பைக் ரைடிங் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ரங்கராட்னம். ஸோ பைக் ரைடிங் போய் பார்க்கலாம் அங்கே பாருங்கள் பைக் ரைடிங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம போகலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏவிடி பைக் ரைடு போக போகிறோம். சரி வாங்க போகலாம். செம்மையா இருக்கு. செம்ம ஜாலியா இருக்கு ரைடு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் செம்மையா இருந்துச்சுங்க ரைடு வேற லெவல். ஏவிடி பைக் ரைடு வந்து போனாங்க செம்மையாக இருந்துச்சு வேறு லெவல் இருந்துச்சு. நான் 1க்கு 2 வாட்டி ஓட்டின ஏவிடி பைக் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ரைடுனே சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரைடுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ அவங்க ஓட்டிட்டு வராங்க, நம்ம பார்க்கலாம் எப்படி ஓட்டிட்டு வராங்கன்றது. கிட்டத்தட்ட எவ்வளோ அடி உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். உயரம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது. அங்கேருந்து ஓடி வந்ததுனால மூச்சு வாங்குது. ஸோ அவங்க எப்படி ஓட்டுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் அவங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரைட் போனேன். ஏவிடி பைக் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு சைக்கிள் ரைடு. ஸோ வந்துட்டுருக்காங்க நம்மளுக்காக வேறு லெவலில் இருக்கும் வாங்க பார்க்கலாம். சைக்கிள் ரைடிங்லாம் பார்த்துருப்பீங்க வேறு லெவலில் ஓட்டிருந்தாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பங்கமாக இருந்துச்சு சைக்கிள் ரைடு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இன்னும் வேலைகளில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டோல்டி. ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்துல. சரி வாங்க நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார் கேம்லாம் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் கார் கேமு. ஸோ நம்ம கார் ஓட்டுற மாதிரி அதெல்லாம் போய் ஓட்டலாம் வாங்க. பாருங்கள் சில்ட்ரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஜம்பிங் இருக்கும் பார்த்திங்களா? ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் இருக்குது. அங்கே பாருங்கள் மாடு மேலே இது பண்ணுவோம் இல்லையா? அந்த இது ஒரு கேம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்பிங் கேமுங்க. ஸோ அடுத்து பாருங்கள் இதெல்லாம் சில்ட்ரன்ஸ் குழந்தை ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும். இது வந்து மாடு கேம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவிலாம் பார்ப்போம் இல்லையா போகோ சேனலில். ஸோ அந்த மாதிரி கேம் இது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் ரேசிங் கார் வந்து தான் ஓட்ட போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். செம்மையாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது இந்த ரைடு கார் ரைடு. ஸோ இங்கே பாருங்கள் ட்ராகன் ரைடு ட்ரெயின்து நிறைய ரைடு இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குங்க விளையாடுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா. இந்த இடத்துல பாருங்கள். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சறுக்கா மரம் இருக்குது. ஸோ பசங்க சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே இருக்குது. பார்க்கு போனால் என்னென்ன செட்டப்ஸ் கேம்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி எல்லா செட்டப்ஸும் கேம்ஸ் இருக்குது. ஸோ பழங்காலத்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேறு லெவல் இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருக்குது. பலூன் ஷூட் கன்னுங்க ஷூட் பண்ண போகிறோம். நம்ம குறி வச்சா தப்பாது. ஓகே ஏன்னா சறுக்கா மாதிரி இருக்காங்க செம்மையாக இருக்குது பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது. ஏனையே செஞ்சுருக்காங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். ஸோ குழந்தை பாருங்கள் ஓ செம்மையாக விளையாடுறாங்க பசங்க. ஸோ இங்கே தீம் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் வரும்போது வந்து டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் எதுவுமே ஸோ எடுத்துகிட்டு வரல என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விற்கிறாங்க. ஸோ அதுக்கு தேவை வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. வந்து பார்த்தீங்கன்னா டீ கடை ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே வைக்கிறாங்க. ஸோ என்ன தேவைன்னு வாங்கிக்கலாம். ஹாய் இங்கே வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கங்க பாருங்கள். வாவ் ஸ்விம்மிங் பூல் செம்மையாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் பட்டர்ஃப்ளை ஒட்டகச்சிமி எல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க பாருங்களேன். வாவ் அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. பங்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்விம்மிங் பூல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க சில்ட்ரன் பர்சனுக்கு. ஸோ யானையில் அந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்தால் பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். குச்சி சின்ன குழந்தைங்களுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்காக செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பசங்கள்லாம் வேறு லெவல் செம்ம பங்கமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டான்ஸ் வந்து போயிட்டுருக்கு செம்ம வைபாக போயிட்டுருக்காங்க பாருங்கள் வேறு லெவல்
செம்ம பங்கமாக போயிட்டுருக்குங்க. பட்டர்ஃப்ளை அங்கே பாருங்க, டான்ஸிங்லாம் வேறு லெவலில் இருக்காங்க. டான்ஸிங் பங்கமம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க. செம்ம பங்கமாக இருக்குது மியூசிக் டான்ஸ் வந்து. இங்கே பாருங்கள், டான்ஸிங் கேமு செம்மையாக இருக்குது பாருங்கள். வேறு லெவல், செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க. வேறு லெவல் பாருங்கள். பங்கம் பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். வேறு லெவலில் ரெயின் டான்ஸ். எலிஃபென்ட் ரைடாஜி பாருங்கள், எலிஃபென்ட் ரைட் போகிறாரு. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஓ வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள், செம்மையாக இருக்காரு. சாமி தீம் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருக்குது இவரோட என்ஜாய்மெண்ட்னு கேட்கலாம். ஜி சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு நீங்கள் என்ஜாய்? ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சுங்களா? வேறு என்ன என்ஜாய் பண்ணீங்க ஜி? போட் ஹவுஸ் போனீங்களா? போட் ஹவுஸ் போனோங்க, ஸ்விம்மிங் பூல்லு, அப்புறம் அந்த மியூசிக் டான்ஸ் ஆடினாங்க. அவ்வளோதான் என்ஜாய் பண்ணீங்களா? அந்த பக்கம் இது சரி, ஓகே. செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்காரு. தரமாக இருந்துச்சுங்களா? தரமாக இருந்துச்சு, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். சரிங்க, ஓகே. இங்கே பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமி தீம் பார்க் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே இருக்க லொக்கேஷன் எப்படி நம்ம ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். சார் வணக்கம். வணக்கங்க. சார் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் சார். நம்ம சார் இது ஆலங்காயத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு ஓடுத்தூர் ரோட்டில். ஓகேங்க சார். சார் இப்போ என்னென்ன ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு சார் இப்போ வந்து புதுசாக? சார் நாங்கள் ஓப்பனிங் வந்து இன்றைக்கி டேட் வரைக்கும் சில்ட்ரன்ஸு அடல்ட்ஸுக்கு எல்லாமே 250 தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேங்க சார். நாளை டிசம்பர் 21லேருந்து அடல்ட்ஸுக்கு இப்போ 1000 50% டிஸ்கவுண்ட்டு, ஓகேங்க சார். 500. ஓகேங்க சார். சில்ட்ரன்ஸுக்கு 500 50% டிஸ்கவுண்ட்டு, 250. இது வந்து ஒரு 100 டேஸ், 100 நாள். ஓகேங்க சார். இது வந்து கண்டினியூ அந்த இதில் ஆஃபரில் இருக்கும். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணலாம். இதில் வந்து ஒரு 500க்கு வந்து ஒரு 30 கேம்ஸ் வரும். ஓகே, 30 கேம்ஸ். போட்டிங்கு, ஓகேங்க சார். வாட்டர் ஸ்லைடிங்கு, ஸ்விம்மிங் பூலு, ஓகேங்க சார். ரெயின் டான்ஸு, ஓகேங்க சார். கொலம்பஸ்ஸு, ஜெயிண்ட் இது வேறு ஜெயிண்ட் வீல் தனி இது ஒரு மெல்டவுனு, ஓகேங்க சார். டேஷிங் காரு, கார், புல் ரைடு, ஓகே சார். இதெல்லாம் ஒரு 30 கேம்ஸ் வருது. நீங்கள் அந்த வீடியோ எடுத்திங்கன்னா தெரியும். அதை வீடியோ பாருங்க. ஒரு 30 கேம்ஸு வந்து இந்த 500க்கே வருது. 500 பட்ஜெட்டுக்கே வருது. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4 கேம்ஸுக்கு 4-5 கேம்ஸுக்கு வரும். அது ஏடிவி பைக்கு, அது ஒரு ரவுண்ட்ஸுக்கு 200. ஒரு ரவுண்ட்ஸ்க்கு 200 ஏடிவி பைக்கு. ஜிப் லைனுக்கு 100 ரூபா அதுக்கு. ஆமாம். ஜிப் சைக்கிளு 100 ரூபா. ஜிப் ரோலரு, ஓகே, அதுக்கு 100 ரூபா. ஓகே. இது டோல்டி தேட்ரு, அதாவது அட்வான்ஸ் இப்போ நியூ இது, அது நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஏரியாவில் எதுவும் இல்லை. ஓகேங்க சார். அதுக்கு வந்து 100 ரூபா. இது மட்டும் ஜெயிண்ட் வீல் 100 ரூபா. இது வரைக்கும் தான் எக்ஸ்ட்ரா சார்ஜு. ஓகேங்க. இது 30 கேம்ஸுன்றது 500லேயே வருது. ஓகே, எல்லாம் பேக்கேஜ். ஒரு கேம்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா தான் வரும். ஒரு கணக்கு போடும்போது. ஆமாம், 30 கேம்ஸுக்கு 50 ரூபானாக்கே 1500. கரெக்டு. 25 ரூபானா 750, 20 ரூபா தான் வரும். ஓகே சார். சராசரி எல்லா கேம்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் லோயஸ்ட் ப்ரைஸில் தான் வரும். லோவஸ்ட் ப்ரைஸில் தான் பண்ணுறோம். இது நம்ம இந்த இடத்துல ரீச் பண்ணணுன்ற குறிக்கோளோட இது வந்து கம்மியாக பண்ணுறோம். நிறைய கேம்ஸ் வச்சுருக்கிறோம். ஆனால் ரிச்சாக இருக்கும். ஓகேங்க சார். போட்டிங் ஏரியா நல்லா இருக்குது. ஸ்விம்மிங் பூல், அதாவது இது வாட்டரே பார்த்தீங்கன்னாக்கா மூலிகை வாட்டர்னு சொல்லலாம். கண்டிப்பாக. ஃபாரஸ்ட்லேருந்து இப்போ பக்கம் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால அதுலேருந்து ஊறி நம்ம இங்கே வர்றது தான் தண்ணி வருது. அது வந்து தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கே நல்லாயிருக்கும். மினரல் நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா மினரல் வாட்டர் போக மாட்டீங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். ஆமாங்க, இது தரங்க சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து மினரல் வாட்டர் தொடறதில்லை. இந்த கிணத்து தண்ணி தான் ரொம்ப டேஸ்டான தண்ணி. அந்த தண்ணி தான் வந்து நம்ம ஃபாரஸ்ட்லேருந்தே வந்து நம்ம நிலத்த உள்ள நுழைஞ்சி வெளியே போகுது. அதுதான் நமக்கு இது. அதை இங்கே வந்து நிலத்துலேயே வந்து தண்ணி வந்து எப்போவுமே வற்றாது. ஒரு 3 அடி 4 அடி தோண்டிட்டாக்கவே அது தண்ணி வரும். நம்ம தண்ணிக்காக எங்கேயும் வெளியே போக வேண்டியது இல்லை. ஆமாம், தண்ணி இருக்குது. அந்த தண்ணி இருக்குதுனால வாட்டர் கேம்ப்ஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதை செஞ்சுருக்குறோம். நாங்கள் ஒத்துழைப்பெல்லாம் கொடுத்து மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா இது கண்டிப்பாக சார் ரீச் பண்ணலாம். கண்டிப்பாக சார். உங்களை மாதிரி மீடியாக்காரம் மக்களும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். கொடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கும் இருக்குது. ஓகேங்க சார். அது கப்பல்ஸுக்கு 3000. ஓகேங்க சார்.
எல்லாம் ஏசி தான். AC தான். ஏசி. ஓகே. ஃபேமிலி ரூம் வந்து 5000. அதில் வந்து 5 நம்பர் ஸ்டே 5 பண்ணலாம். மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணலாம். இது கப்பல்ஸுக்கு வந்து 3000. 3000. ஓகே. ஒரு ஃபங்க்ஷன் ஹால் இருக்குது. ஒரு மேரேஜ் சின்ன ஃபங்க்ஷன் பண்ணணும்போது என்ன ஃபங்க்ஷன் வேணால் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். நான் நல்லா ரிச்சாக பண்ணியிருக்கு. ம். பாருங்கள் நீங்கள் வீடியோ வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நேரில் பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்றது அப்படியே மக்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக எடுத்து காட்டுவோம். எடுத்து காட்டினா தான் மக்களுக்கு தெரியும். கண்டிப்பாக எடுத்துக்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன், அதாவது நம்ம பர்த்டே ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி என்ன ஃபங்க்ஷன் நடத்துது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாராளமாக பண்ணிக்கலாம். அதுவும் நேச்சர் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். வர கெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். கூட வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸுமே இருக்குது இங்கே வந்து. ஸோ கேம்ஸில் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. கப்புள்ஸ்க்காக இருக்கட்டும், அதுக்கு செப்பரேட்டாக இருக்குது. ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது. எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம போய் பார்க்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபுட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாலே ஒரு ஃபுட்டு எல்லாமே இருக்குது. ஹோட்டல்ஸ் இருக்குல்ல சார்? ஹோட்டல் இருக்குது. என்னென்ன ஃபுட் சார்? எல்லாமே நான்வெஜ், வெஜ் ஐட்டம் ஆர்டர் கொடுத்து ஆர்டர் பேஸில் பண்ணி கொடுக்கலாம். ஆர்டர் பேஸ். நல்ல குக் வச்சுருக்கோம். நல்லா சுவையாக பண்ணுறாரு. ஓகேங்க சார். மேக்ஸிமம் டெய்லி ஒரு ஆளாவது நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் மக்களுக்கு வரவங்களுக்கு. ஆமாம், அது நல்லா இருக்குதா ஒரு டைமும் பார்க்குறோம். ஓகே சார். அது சுவையாக இருந்தால் தான் அதை சப்ளை பண்ண சொல்கிறேன். இல்லை நான் ஸ்டாப் பண்ணுன்ற நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் இல்லை, இன்றைக்கி வரைக்கும் அது வரல. ஓகே, கரெக்ட். இன்றைக்கி வரைக்கும் அவங்க கரெக்டாக போயிட்டு இருக்கு. அப்படி ஏதாவது சரியில்லை, உப்பு ஜாஸ்தி ஆகுது, காரம் ஜாஸ்தி ஆகுது, அதை ஸ்டாப் பண்ணிவிடு, சேஞ்ச் பண்ணுறேன், வேறு செஞ்சு அந்த அதில் நாங்கள் இருக்கிறோம். அதே மாதிரி குக்குக்கு சொல்லிட்டுக்கிறோம். இது வரைக்கும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி அவர் பண்ணல. நல்லா பண்ணின்னு போகிறாரு. ஓகேங்க சார். சார் இப்போ வந்து ரூம்ஸில் தங்குறவங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் தனி. அதுக்கு தனி ரூம்ஸ் தனி. அங்கேயே ஸ்விம்மிங் பூல் வந்து தனியாக இருக்குது. அங்கேயே சில பசங்க விளையாடுறதுக்கும் சின்ன சின்ன கேம்ஸ் அது அரேஞ்ச் பண்ணுறோம். அந்த வாரத்தில் பண்ணின்னு இருக்கோம். இந்த வாரத்தில் இதுவாகிடும். ஓகே. கேம்ஸில் வரவங்க, ரூம்ஸுக்கு வரவங்க, ரூம்ஸுக்கு வரவங்க, ஃபங்க்ஷனுக்கு வரவங்க, ஆளுக்கு வரவங்க கீழே கேம்ஸுக்கு போனாங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். ஓகே. ஆமாம், இப்போ நம்ம ஏரியா பிரிச்சுட்டுக்கிறோம். கண்டிப்பாக அதுக்கு தனி, அது தனி. ஆமாண்ணா, இப்போ நம்ம ரூம்ஸில் ஸ்டே பண்ணுறாங்க, கேம்ஸை நம்ம விட முடியாது இல்லையா? ஆமாம், தனியாக டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். அதுக்கு செப்பரேட். கரெக்ட் தான், கரெக்ட் சார். ஓகே. சரி, இப்போ ஃபங்க்ஷன் நடத்துங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் எப்படி சார்? வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரலாமா இல்லை நீங்களே இந்த மாதிரி? அது வெளியிலேருந்து எடுத்து வந்தாலும் எவ்வளோ பண்ணுறோம். ஸோ நீங்களும் பண்ணுறீங்க? நான் பண்ணுறோம். அந்த ஆப்ஷன்? ஆமாம், இருக்குது. இப்போ ஒரு நான்வெஜ் பிரியாணி செய்யணும், முஸ்லீம் வச்சு செய்வாங்க. அவங்க தான் நல்லா செய்வாங்கன்னு அவங்க டேஸ்ட் இருக்கும். ஓகே. ஆனால் வந்து பண்ணிங்க. ஓகே. அவங்களே நீங்கள் எத்தனை வந்து செய்யறதுக்கும் அலோடு இருக்குது. அலோடு இருக்குது. ஸோ நீங்களே இந்த மாதிரி நீங்களே கூட பண்ணி கொடுத்துருங்க. ஃபுட்டு வந்து ஃபங்க்ஷனுக்கு இத்தனை பேருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாமே பண்ணி கொடுங்க. பண்ணி கொடுங்க. அதுவும் பண்ணி தருங்க. ஓகே. நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. ஃபங்க்ஷனுக்கு ஃபுட்டு இவங்களுமே பண்ணி தராங்க. இல்லை நம்மளால் வெளியிருந்து கொண்டு வரோம், அந்த மாதிரினாலே கொண்டு வந்துக்கலாம் நம்ம செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா. ஒரு நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். ஸோ நம்ம சாமி தீம் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லாமே என்ஜாய் பண்ணோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா போட் ரைடு வந்து போகிறோம். ஸோ வேறு லெவலில் இருக்குது. போட் வந்து பார்த்திங்கன்னா ஓடி போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது இல்லையா? ஓ, பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக இருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு செம்மையான ஒரு பிளேஸ்னே சொல்லலாங்க. பாருங்கள், வேறு லெவல். பங்கம் வேறு லெவலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, எங்கே வந்தால் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஹாய். அங்கே பாருங்கள், சேஃப்டிக்கு ஜாக்கெட்டோடு வந்திருக்காங்க. நம்ம மட்டும்தான் எதுவுமே நம்ம வந்திருக்கோம். பாருங்கள், வேறு லெவலில் போயிட்டுருக்காங்க. பங்கம். ஸோ போட் ரைடு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. என்ன சைக்கிள் மெரிக்க போகலையே, அதே இது தான். ஸோ ஜாலியாக நம்ம மெரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். வேறு லெவலுக்கு பாருங்கள். பங்கம் 1 2 3 4 5 போட்டுங்க கிட்டத்தட்ட. வேறு லெவலில் இருந்துச்சு போட் ரைடு வந்து பார்த்திங்கன்னா. செம்மையாக இருந்துச்சு. சரி, வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சூப்பரான பிளேஸில் சாமி தீம் பார்க் அட்வென்ச்சரான பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஓனர் கூட நீங்களே நான் பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃபரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேம்ஸுமே எப்படி இருக்குது அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விளையாடி, ஸோ பைக் ரைடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் என்ஜாய் மியூசிக் டான்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருப்பேன். வேறு லெவல் இருந்துச்சுங்க. போட்டிங் ஹவுஸில் போனேன். செம்ம பங்கமாக இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டே ட்ரிப் பிளான் பண்ணினா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்க. செம்மையான ஒரு ட்ரிப்புன்னே சொல்லலாம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 1 டே ட்ரிப்புக்கு செம்மையான ஒரு பிளேஸு. கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா ரூம் ஸ்டே பண்ணுறதுக்கு இருக்குது, கப்புள்ஸ்க்காகவும் இருக்குது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோட வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே ஒரு ஈவெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். எல்லாமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மேட் பாஸ் நீங்கள் ஆஃப் தி